மனுஷன் அகந்தை கொள்றதுதான், மனுஷன் பெருமை அடிக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை திருக்குர்ஆன் ஹதீஸ்ல அதனுடைய கேடுகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் ரஜுலின் யதஆலமு ஃபீ நஃப்ஸிஹி வ யக்தாலு ஃபீ மஷியத்திஹி. ஒரு மனிதன் தன்னுடைய மனசுக்குள்ளே தன்னை உயர்வாக கருதி கொள்கிறான், அவனுடைய நடையிலே கூட அந்த ஒரு கர்வத்தை காட்டுகிறான். இப்படி எவனாக இருந்தாலும் இல்லா லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான், அல்லாஹ் அவன் மீது கோபப்படுற நிலையில் தான் அல்லாஹ் இவன் பார்ப்பான். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது மற்றவங்க எல்லாம் மலர்ந்த முகத்தோட பார்ப்போம் இல்லையா, இவனை பார்க்கும்போது மாத்திரம் அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் இருக்கும். அந்த கோப பார்வை நம்மளை கண்டுகொள்ளலாம் என்கிற அளவுக்கு கடும் கோபத்தோடு தான் இந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பான். அல்லாஹ்வுக்கு கோபமான ஒரு பார்வையும் இருக்கிறது, சாந்தமான கருணை பார்வையும் இருக்கிறது. சாந்தமான கருணை பார்வை யார் மேல படுகிறதோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருந்துச்சுன்னா அவங்களால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த பெருமைங்கிற ஒரு தன்மை ஒருத்தன் இருந்தால் அவன் மீது அல்லாஹ் கடும் கோபப்பட்டவனாக இருப்பான். அப்படித்தான் மறுமையில் நீங்க சந்திக்க முடியும். இதுக்கு நம்ம தயாரா? பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி நம்முடைய மறுமை வாழ்க்கை அழித்துக் கொள்ள முடியுமா? அவ்வளவு கடும் எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஹாக்கிமுல ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது.